Hello my dear students, welcome to Accountancy Easy. இப்போ நம்ம chapter 4ல goodwill chapterல sum number 9 discuss பண்ணலாம். Super profitல 3 மெத்தட் இருக்குன்னு பார்த்தோம். நம்பர் 1 வந்து purchase of super profit, அது முடிஞ்சிடுச்சு. அடுத்து நம்பர் 2 annuity method அப்படின்னு சொல்றது. நம்பர் 2 annuity method. இந்த annuity methodல ரொம்ப சிம்பிள் தான். goodwill எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா goodwill is equal to super profit into value of annuity. goodwill is equal to இது super profit method கீழே தான் வருது, அதனால super profit into value of annuity. இந்த value of annuity சம்மிலேயே கொடுத்துருவாங்க. இந்த சம்மில் 2.4868 கொடுத்துருக்காங்க. சூப்பர் ப்ராஃபிட் உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கன்னு தெரியும். சூப்பர் ப்ராஃபிட்டுக்கு என்ன ஃபார்முலா? சூப்பர் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். நார்மல் ப்ராஃபிட்டுக்குன்னா என்ன? கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டூ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். கேபிட்டல் எம்ப்ளாய்ட் சம்மில் இருக்கும், நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்கும். நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நார்மல் ப்ராஃபிட் கிடைச்சிடும். அடுத்தது ஆவரேஜ் ப்ராஃபிட்னா தெரியும் உங்களுக்கு. 3 இயர்ஸ் கொடுத்தா 3 ஆட் பண்ணி 3ஆல டிவைட் பண்ணோம்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைச்சிடும். இப்போ from the following information compute the value of goodwill as per the annuity method. நமக்கு சம்மில் ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் இருக்கு annuity மெத்தடுக்கு, அதனால illustration 9ல பாருங்க. From the following information compute the value of goodwill as per annuity method அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த annuity method எந்த ப்ராஃபிட் கீழே வருது? சூப்பர் ப்ராஃபிட் கீழே. சரி, கேபிட்டல் எம்ப்ளாய்டு கொடுத்துருக்கு 50,000, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10% கொடுத்துருக்கு. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம். நார்மல் ப்ராஃபிட் ஃபார்முலா என்ன? கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டூ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். 50,000 இன்டூ 10/100 போட்டோம்னா 5,000 வந்துடும். அடுத்தது ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த இயர்ஸ் 2016, 2017, 2018 கொடுத்துருக்கு. 13,000, 15,000, 17,000. ஆவரேஜ் ப்ராஃபிட்க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். டோட்டல் ப்ராஃபிட்னா என்ன? 13,000 பிளஸ் 15,000 பிளஸ் 17,000 டிவைடட் பை எத்தனை வருஷம்? 3 இயர்ஸ். ஸோ 3ஆல டிவைட் பண்றோம். 3ஆல டிவைட் பண்ணோம்னா 15,000 வருது. இது ஆவரேஜ் ப்ராஃபிட், இது நார்மல் ப்ராஃபிட். அப்ப சூப்பர் ப்ராஃபிட் என்ன? ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். 15,000 மைனஸ் 5,000 10,000 வந்துருச்சு சூப்பர் ப்ராஃபிட். இப்ப இதுல லாஸ்ட் லைன்ல என்ன போட்டிருக்கு? The present value of annuity of ₹1 for 3 years at 10% is 2.4868 இருக்கு. இதுதான் annuity table value. அதாவது இதெல்லாம் என்னன்னா, நம்ம ₹1 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 3 இயர்ஸுக்கு எவ்வளவு வரும் அந்த மாதிரி. நம்ம இதெல்லாம் எதையும் பார்க்க வேண்டியதில்லை. நமக்கு annuity table வேல்யூ என்ன அப்படின்னா 2.4868. இது எல்லா சம்லையுமே 2 இயர்ஸ்னா எப்படி, 3 இயர்ஸ்னா என்னன்னு வேல்யூவை கொடுத்துருப்பாங்க. அப்ப நம்ம ஃபார்முலா என்னன்னா சூப்பர் ப்ராஃபிட் இன்டூ வேல்யூ ஆஃப் annuity. சூப்பர் ப்ராஃபிட் இப்ப கண்டுபிடிச்சோம் 10,000. annuity டேபிள்ல வேல்யூ கொடுத்துருக்காங்க 2.4868ன்னு. ஸோ நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த ஆன்சர் வந்துடும் 24,868. புரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம சம் நம்பர் 9ல from the following information calculate the value of goodwill under annuity method ன்னு கொடுத்துட்டாங்க. சரி, கீழேயும் வந்து present value of ₹1 for 5 years கொடுத்துருக்கு. எப்பயுமே நமக்கு வந்து ₹1க்கு இவ்வளவு வேல்யூ அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. at 15% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி. நமக்கு இவ்வளவும் தேவையில்லை. annuity table வேல்யூ 3.352 அது மட்டும் போதும். சரி, இப்போ குட்வில்க்கு ஃபார்முலா என்ன? சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடுக்கு கீழே வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சூப்பர் ப்ராஃபிட் இன்டூ annuity வேல்யூ. சரி, சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்? ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். இந்த சம்ல பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட்டை கொடுத்துட்டாங்க, நார்மல் ப்ராஃபிட்டை கொடுத்துட்டாங்க. அப்போ சூப்பர் ப்ராஃபிட்டுக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட் போட்டா 10,000 வந்துருமா? அப்ப அந்த 10,000 annuity டேபிளோட மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான், டேபிள் வேல்யூவோட. இப்ப நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 15% இருக்கு. இது எதுக்கு? நமக்கு கேபிட்டல் எம்ப்ளாய்டு கொடுத்திருந்தா கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டூ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் போட்டா நார்மல் ப்ராஃபிட் வரும். ஆனா இந்த சம்மில் நார்மல் ப்ராஃபிட்டையே கொடுத்ததுனால நம்ம தனியா நார்மல் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ண வேண்டாம்.
ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் சும்மா கொடுத்துருக்குது, இதை விட்டுற வேண்டியதான். இயர் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் குட்வில் 5 years கொடுத்துருக்கு. அப்ப அதையும் அதுக்கும் ஏதாவது வேல்யூ உண்டா அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட்ல தான் எத்தனை இயர்ஸ் பர்ச்சேஸ் கொடுத்துருக்கோம் அதால மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ ஆனிட்டி டேபிள்ல இந்த இயர் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் குட்வில்க்கெல்லாம் வேலையே இல்லை. நம்ம என்ன செய்யணும், குட்வில் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் இன்டூ ஆனிட்டி வேல்யூ போடணும். சூப்பர் ப்ராஃபிட் என்ன, 14,000 மைனஸ் 4,000. அப்ப 10,000 இன்டூ ஆனிட்டி டேபிள் வேல்யூ என்ன, 3.352. ஸோ இதையும் 10,000 மல்டிப்ளை பண்ணீங்கனாலே வேல்யூ ஆஃப் குட்வில் வந்துடும். ஸோ இதுவும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். நம்ம இதையும் பத்தி கன்சிடரே பண்ண வேண்டியதில்லை. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் குட்வில் தான் விட்டுறணும். புரிஞ்சிருச்சா? ஆனிட்டி அப்படின்னாலே சூப்பர் ப்ராஃபிட் இன்டூ ஆனிட்டி வேல்யூ. சூப்பர் ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கணும், ஆனிட்டி வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணிடணும், அவ்வளவுதான். சரியா? இப்போ இது குட்வில் ஈக்குவல் டு ஃபார்முலா சூப்பர் ப்ராஃபிட் இன்டூ வேல்யூ ஆஃப் ஆனிட்டி. சூப்பர் ப்ராஃபிட்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் சம்மில் 14,000 கொடுத்துருக்கு, நார்மல் ப்ராஃபிட் 4,000 கொடுத்துருக்கு, மைனஸ் பண்ணிட்டோம். குட்வில்லுக்கு ஃபார்முலா சூப்பர் ப்ராஃபிட் எழுதிட்டோம். வேல்யூ ஆஃப் ஆனிட்டி கொடுத்துருக்கு சம்மில் 3.352. அப்படியே மல்டிப்ளை பண்ணோம்னா ₹33,520 வருது. இதுதான் வேல்யூ ஆஃப் குட்வில். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.